Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ SBI ஜாப்ஸில் நியூவாக டாஸ்க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க மைக்ரோ டாஸ்கில். அது என்னதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாரன் நோட்டிஸ்பிள் அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐடி ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். ஐடி லாகின் பண்ணியாச்சு. டுடே டாஸ்கில் போய்க்கலாம். டாஸ்க் ஒன்று கோ டு பேஜ் கொடுத்துக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், இது வீடியோ ஓடிட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இதில் மெம்பர்ஸ் எஜுகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சு கீழே கோ டு டாஸ்க் வந்துச்சு. அது கீழே இமேஜ் நார்மலாக கொடுத்துருக்க மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம கோ டு டாஸ்க்கு போகலாம். டாஸ்கில் போச்சு. சாரும் ஃபுல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இதில் டாஸ்க் பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவும் பாருங்கள், தெளிவாக பார்த்துட்டு டாஸ்க்கு தப்பு பண்ணாது பண்ணுங்கள். தப்பு பண்ணினா கண்டிப்பாக இஷ்யூ ஆகும். ஃபஸ்ட் என்னென்னா ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஆப் டவுன்லோட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி போய் மட்டும் தான் பண்ணணும். தனியாக ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் டீம் பண்ணியிருப்பாங்க. அந்த வெரிஃபிகேஷன் டீமில் இருக்கிறவங்களும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் த டவுன் பாட்டம் த இன்ஸ்டால் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. சூஸ் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். சூஸ் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணனே பர்மிஷன்ஸு லொக்கேஷன்ஸ்லாம் கேட்கும். அது எதாவது யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதாவது ஷாப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸு இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பைமோட் ஆப் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கப்புறம் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி லெஃப்ட் கார்னரில் இருக்கும் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் நம்பர் போடுறதுன்றது நீங்கள் எஸ்பிஐயில் கொடுத்த ஃபோன் நம்பர் தான் அப்போ போடணும்னு மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலும் அந்த மொபைல் நம்பர் யூஸ் இல்லை, ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க மட்டும் வேறு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா எஸ்பிஐ போகிற மொபைல் நம்பர் போடலாம், கண்டிப்பாக உங்களுக்கு டாஸ்க்கான அமௌண்ட் ஏறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எஸ்பிஐயில் கொடுத்துருக்க அதே ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி நீங்கள் எதனால கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் நீங்கள் எஸ்பிஐயில் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம அதை முடிச்சுட்டு இங்கே வரலாம், வெயிட் பண்ணுங்கள். அதை ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெகுலராக பண்ண டாஸ்க் மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இல்லை. வாங்க கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். ஸ்க்ரோல் பண்ணி வந்து ப்ளே ஸ்டோரில் வச்சு ப்ளே ஸ்டோர் இந்த மூலிமா மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் டீம் பண்ணியிருக்கிறவங்களும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நியூவாக மொபைல் நம்பர் வேறு மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சார் சொல்லியிருந்தாரு. தெளிவாக அந்த ஆடியோவும் பார்த்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்துட்டேன். அந்த வீடியோவில் சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். வேறு லொக்கேஷன் கேட்டிருக்குங்களா, யூஸ் திஸ் மை லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணும்போது மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணோன்னே இது யூஸ் பண்ணும்போது மட்டும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்லி திஸ் டைம் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்ஃபார்ம் ஆச்சு. நோட்டிஃபிகேஷன் வேணால் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு இருக்குங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுக்கலாம் மேக்ஸிமம் அதே கொடுத்துக்கோங்க. எஸ்பிஐயில் கொடுத்துருக்கிறத வேறு எதுவும் கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க. வச்சு நெக்ஸ்ட்டு ஓடிபி வரும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்கள் லாகின் மட்டும் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் விட்டிங்கனாலே அவங்களுக்கு அப்டேட் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாஸ்க்கான அமௌண்ட் ஏறது ரொம்ப கஷ்டம். அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் சார் அது சொல்லியிருந்தார், கரெக்டாக அதே வந்துடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விடுங்க, எதுனாலும் பண்ணிக்கலாம். நேம் உங்களோட நேம் எது போடுறீங்களோ அது போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இமெயில் ஐடி ஆப்ஷன் தான், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் ஆப்ஷன் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. உங்களுக்கு கொடுக்கலாம் இமெயில் ஐடி, வேணும்னா அனதர் ஆப்ஷன் தான். பாருங்கள், அட்ரஸ் அதே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடுச்சிங்களா, அவ்வளோதான். இது முடிஞ்சு இதில் இந்த ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிள் ஒர்க் தான், இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க்குள்ளே போய் க்ரோமில் போய் நம்ம செக் பண்ணிவிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் என்ன இதுன்னுட்டு பேக் வந்துடலாம். வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரெகுலர் டாஸ்க். இது வந்து ஒரு டைம் பண்ணுறது தான், ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறதுலாம். மீதி வந்து ரெகுலராக பண்ணுற டாஸ்க். இந்த டாஸ்க் ஏன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு டைம் தான் பண்ண முடியும். ஆப்பை வந்து கம்பல்சரி அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெரி மஸ்ட் டு நாட் அன்இன்ஸ்டால் திஸ் ஆப்னு சொல்லிட்டு. ஓகே, ரெகுலர் டாஸ்க் நம்ம அமேசானில் பண்ண மாதிரி தான் இதுலேயும் பண்ணுவோம். பட் அந்த அவ்வளோ ஒன்றும் சேஞ்சஸ் இருக்கா, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஃபஸ்ட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஷாப் ஆப்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட், அவாய்ட்
போஸ்டிங் த சேம் ப்ராடக்ட் இன் யுவர் ஃபியூச்சர். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டுனா அது ப்ராடக்ட்டை ஃபியூச்சரில் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ப்ராடக்ட்டை ஒரு டைம் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக நம்ம அமேசானில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போமோ அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ப்ராடக்ட் டைட்டில் இமேஜ் எல்லாம் கரெக்டாக கிளியராக விசிபிள் ஆகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் என்னன்னா அதை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சாரும் ஃபேஸ்புக் தான் சொல்லுவார். மேக்ஸிமம் சாட் எல்லாமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அது செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி தான் நான் போஸ்ட் போடுறேன். அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சாட் எல்லாமே ஒர்க் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஏன்னா நிறைய பேர் சாட்டில் போடுவீங்க, அது எல்லாமே மேக்ஸிமம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கில் விட்டு மஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போடும்போது ஹேஷ்டாக் ஜென்ரிவ்யூ மட்டும் தான் மஸ்ட்டு ஒன்று தான் போட்டோம். இங்கே வந்து 3 இதுக்கு ஹேஷ்டாக் பைமோட் ஷாப்பிங், ஹேஷ்டாக் பைமோட் அப்ளிகேஷன் சொல்லி 3 இதுக்கு தவிர 3மே கம்பல்சரி பண்ணால் அது போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் ஏறாது. கரெக்டாக தெளிவாக பார்த்தாங்க. அது ஒரு டைம் மிஸ்டேக் பண்ண பிரச்சனை, ஒரு 2 டைம் 3 டைம் போச்சுன்னா கண்டிப்பாக ஐடியா சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக பார்த்து 1 2 டைம் பார்த்து பண்ணுங்கள். சாரும் வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பாருங்கள், வீடியோ லிங்க் இருக்குது. சாரும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு முடிச்சுட்டு காப்பி லிங்க் அப்புறம் கெட் பேமெண்ட் அதுதான் நம்ம லாஸ்ட்டில் பண்ண மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போ பைமோட் ஆப்புக்குள்ளே போய் நம்ம இது பண்ணிக்கலாம். நாங்கள் பைமோட்டுள்ளே போய் ஏதாவது ஒரு மேஜர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரலாம். ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. நம்ம எந்த ப்ராடக்ட்னாலும் நமக்கு விருப்பம் தான். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை பற்றி ரிவ்யூ பண்ணலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் ரெகுலர்ஸாக இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் எது வேணுமோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சதை ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்வீட் டூத்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். பாருங்க இது 2 ரூபா இருக்குது. 49 ரூபா கச்சா மேங்க, அது 195 கிராம் எல்லாமே சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை ப்ராடக்ட் இருக்கும் நீங்கள் எது வேணுமோ பார்த்து இதில் ஹெல்த் கேர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே பாருங்கள், ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லா மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே. நாம் இந்த மில்கி பார் எடுத்துக்கலாம் வாங்க. மில்கி பார் 45 கிராமும் இருக்குது, 25 கிராமும் இருக்குது, 30 கிராம் எத்தனையோ இருக்குது. நீங்கள் அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எது வேணுமோ அது பார்த்துக்கோங்க. 45 ரூபா நம்மளுக்கு 40 ரூபா இருக்குங்களா, டிஸ்கவுண்ட் 39 ரூபா. கண்டிப்பாக இதில் பண்ணால் 50 பைசா இல்லை 1 ரூபாவாச்சும் டிஸ்கவுண்ட் கம்பல்சரி இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம இந்த ப்ராடக்ட்டே சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தாச்சு. நம்ம ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம எதுக்கு காப்பி பண்ணிக்கலாம். நம்ம அதில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் காப்பி பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், காப்பி பண்ணுற ஆப்ஷன் இல்லை. பட் ஆனால் இதை நீங்கள் அங்கே டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட ரிவ்யூ கொடுங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வந்தாச்சு. நம்ம போஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி போஸ்ட் கிளிக் பண்ணி போஸ்ட் கொடுத்துடலாம். போஸ்ட் கொடுத்தோன்னே எங்கள் நேம் வந்துடுச்சிங்களா. இங்கே வந்து டைட்டில் கொடுக்குறதா. நீங்கள் அந்த டைட்டில் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மில்கி பார் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. அப்புறமா எனக்கு தோணுதை நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தோன்றதை போட்டுக்கோங்க. உங்களோட யூஸை பற்றி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணிவிடுங்க. இமேஜ் ஆட் பண்ணிட்டு முக்கியமானது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஹேஷ்டாக் ஜென்ரிவ்யூ மட்டும் கம்பல்சரி பண்ணிக்கலாம். பார்க்கலாம், நம்ம குரோமில் போய் அது காப்பி பண்ண முடிஞ்சது காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை. காப்பி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. காப்பி பண்ணியாச்சு. நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். கம்பல்சரி இது 3மே ஹேஷ்டாக் நீங்கள் போட்டே ஆகணும். அது தெரிஞ்சுக்கோங்க தெளிவாக. ஹேஷ்டாக் போடலாம் கம்பல்சரி அது ஏற்றுக்க மாட்டாங்க.
வெயிட் பண்ணுங்கள். இது ஓகே, இது ஹேஷ்டேக்ஸ் வந்து இதாகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால சப்போர்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதாகுது இருங்க. இது ஹேஷ்டேக்ன்றதுனால அது ஃபுல்லாக கிளியர் ஆகுது. நம்ம கிட்ட கூட செக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாமே முடிஞ்சாச்சு. நீங்களும் கரெக்டாக ஹேஷ்டேக் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை கரெக்டாக தெளிவாக டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம போஸ்ட் கொடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டு இருக்கு போஸ்ட்டு. போஸ்ட் அடிச்சு பாருங்கள். ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அது ஹேஷ்டேக் கிளிக் பண்ணால் ஹேஷ்டேக் மென்ஷன் ஆகிடும். ஹேஷ்டேக் எல்லாமே கிளியராக வந்துடுச்சு. போஸ்ட்டும் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம லிங்க்கு காப்பி பண்ணுறதா ரெகுலராக பண்ணுற மாதிரி ஷேர் கொடுத்து லிங்க்கு காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணியாச்சு. மறுபடியும் குரோம்குள்ளே வந்துடலாம். எல்லாமே ரெகுலராக முடிச்சுட்டு டைட்டில் வந்து பை மோட் இ ஷாப்பிங் சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஃபேஸ்புக்குன்னு போட்டுப்போம். இப்போ வந்து பை மோட் இ ஷாப்பிங் சொல்லி மென்ஷன் பண்ணணும். பை மோட் இ ஷாப்பிங் வெயிட் பண்ணுங்க. நான் இப்படி போட்டு நான் பைமோட்டி ஷாப்பின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி பைமோட்டி ஷாப்பின்னு சொல்லி போட்டுக்கோங்க. சார் அதில் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெப்சைட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா சேட் இன்ஸ்டாகிராம் மேக்ஸிமம் வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன ஓகே, நம்ம எங்கள் ஃபேஸ்புக்கும் செல் பண்ணலாம். நம்ம ஃபேஸ்புக்கில் தான் போஸ்ட் போட்டோம், அதனால் ஃபேஸ்புக்குன்னு போட்டுக்கலாம். இன்ஸ்டாகிராம் போட்டவங்க சேட் போட்டோம்னா சேட்னு சொல்லி மென்ஷன் ஆகும். நம்ம ஃபேஸ்புக் போட்டுக்கலாம். நம்ம ஆப் இன்ஸ்டால் மட்டும் பண்ணால் மட்டும்தான் நம்ம வெப்சைட் செல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன போஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் ஃபேஸ்புக்குன்னு செல் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் தான் போஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ வந்து லிங்க்கே பேஸ்ட் பண்ணணும். லிங்க்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஃபேஸ்புக்கோட லிங்க்கை இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். சியர் ஆஃப் மிஸ் மேட்ச் டோக்கன் சொல்லிட்டு வருது. நான் நிறைய நேரம் இது பண்ணதுனால அப்படி வருது. நான் வெயிட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். சப்மிட் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட் டேட்டும் அங்கேயே மென்ஷன் ஆகிடும். டக்குன்னு வந்துடுது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம இப்போ பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்துடலாம். பேஅவுட் ஹிஸ்ட்ரியில் 100 ருபீஸ் ஏறி இருக்குது. நம்ம இன்றைக்கி பண்ண டாஸ்க்கான அமௌண்ட்டு கரெக்டாக சார் போட்டிருக்க ஆடியோவும் வீடியோவும் நோட்டீஸ் போர்டில் போய் செக் பண்ணுங்கள். ஆடியோ ஒரு டைம் போட்டிருப்பார். ஆடியோவும் ஒரு டைம் தெளிவாக நல்லா கேட்டுக்கோங்க. வீடியோவும் சார் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த டாஸ்க் பேஜில். அதுவும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கிளியராக பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அது தெளிவாக பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களோட டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் இல்லை என்னோடய இதிலே கூட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அதில் கூட நீங்கள் கேட்டு தெளிவாக எதுவும் மிஸ்டேக் பண்ணாத ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.